ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. வெற்றியை அடைய விரும்பினால் தோல்வியை கண்டு அஞ்சாதே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ப்ரான் பிரியாணிங்க. எறா பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணி பண்றதுக்கு நீங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல தான் பண்றேங்க. குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் டில் ஆயிலும் 2 டீஸ்பூன் கீயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ கொஞ்சம் தேவைன்னா கூட ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 4 கிளவுஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு ஸ்டார் அனஸ், 2 எலாய்ச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பே லீவ்ஸுங்க. அதை மொத்தமா இதுல ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதும் டக்குன்னு வேகுது பாருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் குட்டியாக தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம், அதனால சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயே 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாங்க, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனுங்க, பிரியாணி மசாலா 1 டீஸ்பூனுங்க. நான் சில்லி பவுடர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மீடியம் காரம் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தினா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே கரெக்டாக தாங்க இருக்கும். ஏன்னா நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு இது போதுமானதாக தாங்க இருக்கும். ரொம்பலாம் இப்போ தயிர் 1 கப்புங்க. நான் சின்ன கப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் எறா நான் 1 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா இவ்வளோதாங்க கிடைச்சிது. இதை நான் 2 கிளாஸ் அரிசிக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எறா க்ளீன் பண்ணது ரொம்ப கம்மியாயிடுங்க. 1 கிலோ வாங்கினாலும் 1 கிலோ அளவு வெயிட் இருக்காதுங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விடலாங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இதில் 1 ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தயிர் எல்லாம் ஊற்றுனதே ஒரு அரை இது இருக்குங்க. இப்போ இதில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இது பண்ணிவிடுங்க. இல்லாட்டி அரிசி உடஞ்சிருங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறனால உடஞ்சிரும். தண்ணி மட்டும் கொஞ்சம் தண்ணியாக, அந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் கணக்கு பண்ணி அதுக்கு அது மாதிரி ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துடும். பாஸ்மதி ரைஸ் நான் 30 மினிட்ஸ் ஊற வச்சேங்க இன்னைக்கு. நீங்கள் 20 to 30 மினிட்ஸ் உங்கள் பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ நேரம் ஒன்றா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் வாங்குகிற பிராண்டு அதுக்கேற்ற மாதிரி 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அரிசி போட்டதும் ரொம்ப கிண்ட வேண்டாங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டேஜில் சால்ட் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனுங்க இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னைக்கு கொதி வந்ததும் சிம்மில் வச்சு இறக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பிரியாணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்க பாருங்க, இந்த மாதிரி வந்துடணும். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து குக்கரை நல்லா மூடி வச்சிட போறேங்க. விசில் போட்டு விசில் வர வேண்டாங்க. நல்லா சிம்ல வச்சிட போறேன். ஒரு 7 மினிட்ஸ் 7 to 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க. பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ வந்து பாருங்க 10 மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைமும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. அடி பிடிக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு கிளறி விட்டா போதுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல செட் ஆயிடுங்க. சுவையான ப்ரான் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே. உங்க வீட்லயே செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.